வேணும்னா 144 சட்டம் போடணும். அதுக்கு சிஎம்மோட ஆர்டர் வேணும். பிடிச்சிட்டோம். மாசி வீதியில் நம்மளோட ஸ்கெச்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். தீவிரமா தேடிட்டு இருக்கோம். நான் ஷூட்டிங் ஆர்டரோட வரேன். ரப்பர் புல்லட்ஸ், பிளாங்க் ரவுண்ட்ஸ், டியர் கேஸ் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். சார், മാസി വീട്ടിൽ നടന്ന ഇഷ്യൂക്ക് അപ്പുറം CM കോൾ ചെയ്തു കൊടുക്കല, മീറ്റിംഗും അപ്പോയിന്റ്മെന്റ് കൊടുക്കല, ഫയറും കൂടെ കൊടുപ്പാറാ? ஏய், ரத்னா என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் இது பண்ணீங்களா? உங்க வீட்டில இருந்து சிதம்பரம் காலேஜுக்கு கண்டினியூஸா ஃபோன் கால் போயிருக்கு, ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். தேச துரோகம், செடிஷன், லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட். உங்க பொண்ணுன்றதுக்காக தான் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பாம நான் வந்திருக்கேன். ப்ரெஸ், எஃப்ஐஆர் அது இதுன்னு அசிங்கமா போயிடும். ஹலோ தலைவரே, நான் தான் பாஸ்கர் ராவ் பேசுகிறேன். சிதம்பரத்தில் பேசாம செக்ஷன் 144 போட்டு விட்டுடலாம் தலைவரே. ஆடா இப்போ எதுக்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் துக்க ஊர்வலம் தானே நடத்துகிறாங்க. அதான் நம்ம இந்தி பிரச்சார மண்டல குளிக்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், ரயில்வே ஸ்டேஷன், மத்திய அரசு கட்டணம் கொடுத்த போதா நம்பகமான தகவல் கிடைச்சிருக்கு. தகவல் தந்தது யாரு? கல்லூரியில் படிக்கிற நம்ம இளைஞரணி மாணவர்கள் தான். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி ஆர்டர் காப்பியை எனக்கு டெலெக்ஸ் அனுப்ப சொல்லுங்க. சிஎம் நான் கூப்பிட்டப்பவே கால் எடுத்திருந்தா உங்களை சிரமப்படுத்தி இருக்க மாட்டேன் சார். எதுக்கலாம் எதுக்கு இது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலம் தானா? எனக்கு எல்லாத்த விட நீ தாமா முக்கியம்.